Principles and Practice of Accounting நீங்கள் கேட்டவை presented by மதி அகாடமி ஃபார் அக்கௌண்டன்சி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதுவரைக்கும் சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸில் பிரின்சிபல் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் ஒரு 3 சாப்டர் பார்த்துட்டு இருக்கிறோம். 2 சாப்டர் முடிச்சிட்டோம், 3ஆவது சாப்டர் பார்த்துட்டு இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கு நடத்துறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் அல்லது உங்களுக்கு அக்கௌண்ட்ஸில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய மாணவர்கள் இமெயிலில் தொடர்பு கொண்டு கேட்டுக்கிறாங்க. சில பதில்கள் சொல்லியிருக்கிறேன். நான் அந்த கேள்விகளை ஏன் கேள்வியும் பதிலுமா போட்டால் நல்லா இருக்காது, அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த எபிசோட்லேருந்து புதுசாக போடுறது நீங்கள் கேட்டவை அப்படின்ட்டு. இந்த நீங்கள் கேட்டவையில் மாணவர்களாகிய நீங்கள் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸில் பிரின்சிபல் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் அக்கௌண்டில் நான் நடத்தினது வரைக்கும் திருப்பி சொல்கிறேன், நான் இது வரைக்கும் நடத்தினது வரைக்கும் உள்ள பாடத்திட்டத்தில் ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கேட்கலாம், தாராளமாக கேட்கணும். அதுதான் முக்கியம். ஏன்னா நடத்துவதின் நோக்கமே உங்களுக்கு புரியணும், அதனால் நீங்கள் பயனடையணும் அப்படின்றது தான் ஒன்று. இரண்டாவது, ஏன் இதுவரைக்கும் நடத்துனத கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்னால் இனிமேல் நடத்த போகிறதும் போது அதை நீங்கள் பார்த்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கேள்வி கேட்டிங்கன்னா தான் எனக்கு பதில் சொல்கிறது ஈஸியாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, அந்த மாதிரி உங்களை அலோவ் பண்ணோம்னா, அதாவது நடத்தாத பாடத்தில் உங்களுக்கு கேள்வி கேட்க அலோவ் பண்ணோம்னா அந்த கொஷினுடைய லிமிட்ஸ் பியாண்ட் தட் போகும். எந்த நோக்கத்துக்காக நடத்துகிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் போய்விடலாம். ஆக நீங்கள் என்னை பொறுத்தவரையும் அதுவும் சிஏ ஃபவுண்டேஷன் படிக்கிற நீங்கள் ஒவ்வொரு சாப்டரையும் ஒவ்வொரு லெசனையும் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் படிக்கணும், பார்க்கணும் அப்படின்றத என்னுடைய ஏன்னா சிஏ என்பது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ் எப்படி ஒரு பாடத்தை படிக்கும்போது எதையும் சாய்ஸில் விட்டுறாமல் படிக்கணும் அப்படின்னு இருக்குதோ அதே போலவே ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சிஏ கோர்ஸில் நீங்கள் எந்த சாப்டரையும் எந்த சாய்ஸில் விட்டுடலாம் அப்படின்னு படிக்கவே கூடாது. ஏன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்றது நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும், எல்லாத்துலேயும் இன்டெப்த் நாலேஜ், எக்ஸ்பர்ட் நாலேஜ் சொல்லுவாங்க, அதில் இருக்கணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்கறது. நம்மளுக்கு இன்டெப்த் ஆர் எக்ஸ்பர்ட் நாலேஜ் இல்லைனாலும் அட்லீஸ்ட் தரோ நாலேஜாவது இருக்கணும். இந்த நோக்கமே நடத்தின பாடத்தில் கேள்வி கேளுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். நடத்தாத பாடத்தில் கேள்வி கேட்கலான்றது வேற விஷயம். ஆனால் நம்மளோட நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும் என்பதால் நடத்தின பாடம் வரைக்கும் உள்ளதை கேள்வி கேளுங்க. எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க. இப்போ சாதாரண ஒரு கேள்வி இது எப்படி கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படாதீங்க. நீங்கள் சாதாரணமாக நினைக்கிற ஒரு கேள்வி ஒரு சிலருக்கு கடினமான கேள்வியாக கூட இருக்கலாம். சில பேர் கேட்கறது வெக்கப்பட்டுட்டு கேட்காம கூட எந்த கேள்வியாக இருக்கலாம். எந்த கேள்வி சின்ன கேள்வி, எந்த கேள்வி பெரிய கேள்வி என்பது அதை கேட்பவர்களை பொறுத்தும் அதை பார்ப்பவர்களை பொறுத்தும் மாறுபடும். ஆகையால் நீங்கள் எந்த கேள்வியாக இருந்தாலும் கேளுங்கள். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இதுவரை நடத்தின பாடத்திலிருந்து கேளுங்க. இப்போது கொஸ்டின் நம்பர் 1 இதுதான் முதல்ல பார்க்க போகிறோம். இதுலேருந்து தொடங்கி வைப்போம். தேங்க்ஸ் டு த சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. ஓகே, இப்போ இந்த எபிசோடில் ஒரு நண்பர் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கொஷின் கேட்டிருந்தார். அவருடைய மெயிலை அப்படியே நான் போட்டிருக்கிறேன். அவருடைய மெயில் ஐடியை மட்டும் ஹைட் பண்ணியிருக்கிறேன், மற்றபடி இல்லை. அல்ரசீன் அப்படின்ற ஒரு தெரிவிக்கிறார். அவர் என்ன கேட்டுக்காருன்னா, சார் கேஷ் புக்கில் டேட் 6/4/2016 ரிசீவ்டு செக் ஃப்ரம் ஸ்ரீஜன் ₹6,200 ஒரு என்ட்ரி. ரெண்டாவது 7/4/2006 என்டார்ஸ்டு ஸ்ரீஜான் செக்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் ஆதித். 12/4/2006 ஆதித் இன்ஃபார்ம்டு தட் ஸ்ரீஜன் செக் இஸ் டிஸ்ஆனர். Now cash is received from Srijan and amount is paid to Adit through own check. இதை எப்படி கேஷ் புக்கில் என்ட்ரி பண்ணணும் சொல்லுவீங்களா? இது நல்ல கொஷின். இது நல்ல கொஷினா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கிற கொஷினு. ஆனால் புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப எளிமையான கேள்வி. இது புரியாத வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். நல்ல கொஷின் இது. இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த கேள்வி என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒருத்தர் ஸ்ரீஜன்ட் ஒரு எக்ஸென்ட்ர கம்பெனி அப்படின்னு கம்பெனி பேருன்னு சொல்லவங்க என்டர்பிரைசஸ் பேர்
இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கனாக்கா, ஒரு நிறுவனம் இருக்குது, ஒரு என்டர்பிரைசஸ், அது ஸ்ரீஜன் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட இருந்து 6,200 rupeesக்கு ஒரு செக் ரிசீவ் பண்ணுது 6ஆம் தேதி. 7ஆம் தேதி என்ன பண்றாங்கன்னா, அந்த செக்கை அப்படியே என்டார்ஸ் பண்ணி இன்னொருத்தர் ஆதித்யன்றவருக்கு என்டார்ஸ் பண்ணிடுறாங்க. 12ஆம் தேதி அந்த ஆதித்யன்றவர் என்ன சொல்றாருனாக்கா, அந்த செக் டிசானர் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே டிசானதை அவருக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அவர் கேஷ் வேணா கொடுத்தா, யாரு, ஸ்ரீஜன் கேஷ் வேணா கொடுத்துருக்கிறார். அப்புறம் ஆதிக்கு தர வேண்டிய பேமெண்ட்டை இவங்க என்டர்பிரைசஸ் அவங்களோட ஓன் செக்கை கொடுத்துட்றாங்க. இதுதான் கொஸ்டின். இதை எப்படி கேஷ் புக்கில் போடணும்? முதல்ல நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜேர்னல் போட்டுட்டு அப்புறம் லெஜர் போஸ்டிங் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆஸ் எ ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்டு இல்லை நீங்கள் அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்டு அப்படின்னும் போது என்னுடைய பெஸ்ட் அட்வைஸ், புக்கில் எப்படி வேணா சொல்லியிருக்கலாம், இல்லை வேற ஆத்தர்ஸ் வேற டீச்சர்ஸ் எப்படி சொல்லி தராங்கன்னு தெரியல, என்னுடைய பெஸ்ட் அட்வைஸ் எப்பொழுதும் டைரக்டா லெட்ஜர்ல போஸ்டிங் போட்டு பாருங்க. அந்த பிராக்டிஸ் போச்சீங்கன்னா உங்க ஜேர்னல்ல உங்களுக்கு கை தூசி ஆயிடும். அது ஒரு இஷ்யூவே இருக்காது. நீங்க ஜேர்னல்ல போட்டுட்டு அப்புறம் லெட்ஜர் போஸ்டிங் போடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சம்டைம்ஸ் ஜேர்னல்ல ஏதாவது விட்டு போச்சுன்னா நமக்கு திருப்பி அதை லெட்ஜர்ல போஸ்டிங் பண்ண முடியாம போயிடும். அந்த மாதிரி சமயத்தில் ஏதோ ஒமிஷன்ஸ் வந்துடும். இது கொஞ்சம் நான் சொல்றது கொஞ்சம் எளிமையானது இல்லை சார். கான்செப்டை புரிஞ்சுன்னா ரொம்ப ரொம்ப எளிமையானது. அதனால ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எப்பொழுதுமே லெட்ஜரை ப்ரிப்பேர் பண்ணுங்க. நமக்கு ஃபண்டமெண்டல் தெரிஞ்சிட்டுனா நம்ம லெட்ஜர் ஈஸியாக போஸ்டிங் போடலாம். ஓகே, இப்போ அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, கேஷ் புக்ல எப்படி என்ட்ரி போறது அப்படின்னுக்காரு. அப்ப நமக்கு இங்கே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, இந்த டேட்டை விட்டுடுங்க. டேட்டு ஸ்ரீஜன் அப்படின்றவர்கிட்ட இருந்து செக் ரிசீவ் பண்றோம். இந்த ஸ்ரீஜன் செக்கை ஆதித் என்றவருக்கு என்டார்ஸ் பண்றோம். ஆதித் அந்த செக் டிசானர் ஆகி போச்சுன்னு சொல்றாரு ஸ்ரீஜன் செக்கு. அதனால என்ன பண்ணா கேஷ் இப்ப ரிசீவ் பண்றாங்க. ஸ்ரீஜன் இருந்து கேஷ் ரிசீவ் பண்றாங்க. அப்புறம் ஆதித்துக்கு அவங்க டைரக்டா ஓன் செக்கு கொடுத்துட்றாங்க. இவ்வளவுதான் இல்லையா? இப்ப நமக்கு என்ன வரும், இதுல கேஷ் புக் போடணும், ஸ்ரீஜன் அக்கௌண்ட் போடணும், ஆதித் அக்கௌண்ட் போடணும், 3 அக்கௌண்ட் போட்டாகணும். ஆனால் அவர் கேஷ் புக் மட்டும் தான் கேட்டிருக்காரு ஸ்டூடெண்ட். இதனால 3 அக்கௌண்ட் போடணும். இப்போ 3 அக்கௌண்ட் போட்டாதான் நமக்கு ஃபுல்லா கிளியரா புரியும். நீங்க வெறும் கேஷ் புக் மட்டும் போட்டலான்னு போட்டீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும். அதனால இப்போ உங்களுக்கு இந்த 3 அக்கௌண்ட்டையும் நான் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி சொல்ல போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இது எந்த கம்பெனின்னு தெரியல. இது மெசர்ஸ் எக்ஸ் அண்ட் கோ அப்படி வச்சுக்கிங்க. அந்த இதில் நம்ம புக் அந்த அவனோட புக்ஸ் தான் போட போகிறோம், எக்ஸ் அண்ட் கோ. ஃபர்ஸ்ட் நீங்கள் கேஷ் புக் போட்டுங்க. கேஷ் புக் ஆர் கேஷ் அக்கௌண்ட் ரெண்டும் ஒன்று தான் சொல்லியிருக்கிறோம் இல்லையா? கேஷ் அக்கௌண்ட். ஓகே, நமக்கு இந்த கணக்கில் அவர் கேட்ட கொஸ்டின்லேருந்து இந்த கணக்கில் கேஷில் எவ்வளோ ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லலை, பேங்க்ல எவ்வளோ ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலை, ரெண்டுமே சொல்லலை. இப்போ கேஷாகவும் சரி பேங்காகவும் சரி நம்ம நெகட்டிவ் பேலன்ஸ் வச்சுன்னு கணக்கு போட முடியாது. அதனால இந்த கணக்கை ஓப்பனிங் பேலன்ஸ் தரல, நெகட்டிவ் பேலன்ஸ் வராத அளவுக்கு பண்ண போறேன் இப்போ நான். அதனால அந்த மெத்தட்ல போடுறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, 6/4/2016 அன்னைக்கு செக் ஸ்ரீஜன் செக் வாங்குறாங்க. அதாவது ஸ்ரீஜன் 6,200 செக் வாங்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கேனாக்கா, உங்க புக்கும் படி இல்லை ஜென்ரலா இது பண்ணும்போது செக்கை ரிசீவ் பண்ணா அன்லெஸ் இட் இஸ் டெபாசிட்டட் இன் த பேங்க், அந்த செக்கை நம்ம டெபாசிட் பண்ணாத வரைக்கும் அந்த செக்கை நம்ம ரிசீவ் பண்ணா கேஷா தான் ட்ரீட் பண்ண சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? இப்போ 6/4/64 அவர் பண்ணாரு. கேஷ் ஆர்ட் வாங்குறாரு, ஸ்ரீஜன் வாங்குறாரு. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஸ்ரீஜன் அக்கௌண்ட். ஸ்ரீஜன் அக்கௌண்ட் எவ்வளோ? 6,200 ரூபா. ஓகேவா? பணம் உள்ள வந்துருக்குது. 6,200 ரூபா பணம் உள்ள வந்துருக்குது. தட் மீன்ஸ் செக்கா வந்துருக்குது. ரைட். இப்போ ஸ்ரீஜன் பணம் கொடுத்துருக்காரா? இப்போ ஸ்ரீஜனுக்கு ஒரு அக்கௌண்ட் போடுமா? இங்க போடுவாங்க. ஸ்ரீஜன் அக்கௌண்ட் ஸ்ரீஜன் பணம் கொடுத்துருக்காரு. அதனால அவர் கிரெடிட் பண்ணோம். அதே 6/4/16 பை கேஷ் எவ்வளோ? 6,200. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியர் ஆகி போச்சு.
புரியுதா? இதில் வந்து குழப்பம் கிடையாது. கேஷ் புக்கில் ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் வந்து போட்டாச்சு. அதாவது ஸ்ரீரிஜன் அப்படின்னு செக் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து கேஷ் புக்கில் வந்து கேஷாக ட்ரீட் பண்ணியிருக்கோம். அதை 6500 உள்ளே வந்துடுது, பணம் உள்ளே வந்துடுது, டெபிட் பண்ணிட்டோம். ஸ்ரீஜன் அக்கௌண்ட் பணம் கொடுத்தனால அவர் கிரெடிட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? நீங்கள் ஜேர்னல் போட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஸ்ரீஜன் அக்கௌண்ட் போடுவீங்க. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஸ்ரீஜன் அக்கௌண்ட் வந்து போச்சு. ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க, 7ஆம் தேதி என்ன பண்ணாங்க? என்டாஸ்டு ஸ்ரீஜன் செக் இன் ஃபேவர் ஆஃப் ஆதித். இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான நீங்கள் பாயிண்ட்டை பார்க்கணும். இந்த செக் இருக்குதுல்ல, ஆக்சுவலாக இந்த செக் வாங்க ரிசீவ் பண்ணால் என்ன பண்ணும்? ஒரு மறுநாள் வந்து அதை பேங்க்ல டெபாசிட் பண்ணும்போது பை பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்டாஸ் பண்ணுவோம். பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நமக்கு வந்து அதை நம்ம வந்து டு கேஷ்னு சொல்லிட்டு என்ட்ரி போடுவோம். ஏன்னா வந்து இந்த இது போகுது, பணம் வந்து பேங்க்குக்கு உள்ளே போகுது. இந்த சொல்லணும் தெரியும், நமக்கு தெரியும். ஓகே. இப்போ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கேஷாக தான் ட்ரீட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஒன்று, இந்த 6200 செக்கை நம்ம என்ன பண்ணுறோம்? பேங்க்கில் போகிறது பதில் நம்ம டைரெக்டாக வந்து யாருக்கு தரோம்னாக்கா ஆதித் தரோம். அப்போ ஆதித்து பணம் வாங்குறதுனால ஆதித்தை டெபிட் பண்ணுமா? ஓகே. பணம் நம்மகிட்ட வெளியில் போதா? அப்போ பணத்தை கிரெடிட் பண்ணுமா? அப்போ பை என்ன டேட் இது? 7/4 74 வச்சுங்க. பை ஆதித். ஆதித்துக்கு வந்து 2000 ரூபா, அந்த 6200 ரூபாய் கொடுத்துருவோம் நம்ம. இந்த செக்கு வந்து போயிடுது. ஆதித் அக்கௌண்ட் நீங்கள் போட்டுங்க. ஆதித் அக்கௌண்ட் இந்த போட்டிங்கன்னா ஆதித்து பணம் வாங்குறோம், கொடுக்குறோம். அதனால் அவர் டெபிட் பண்ணுறோம் நம்ம. அப்போ 7/4/16 வந்து டூ கேஷ் போட்டு 6200. ஓகேவா? இங்கே ஒன்று கவனி பாருங்க. இது என்டாஸ்டு செக்கை தான் என்டாஸ் பண்ணா கூட நம்ம இந்த பேங்க்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணல, நம்ம கேஷ்ன்ற வார்த்தை தான் யூஸ் பண்றோம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து இதை கேஷாக தான் ட்ரீட் பண்ணியிருக்கோம். இந்த இது உள்ள வந்து செக்கை, அதனால கேஷாவே நம்ம வந்து ட்ரீட் பண்ணிக்கிறோம். அதாவது வந்த விதை வந்து நம்ம கொடுத்துட்றோம். கேஷ் அக்கௌண்டா நம்ம கேஷை கிரெடிட் பண்ணதுனால, அது டெபிட் பண்ணிச்சனால அது கிரெடிட் பண்ணிட்டு வெளியே போட்டுடுறோம். ஓகேவா? ரைட்டு. அடுத்தது பாருங்க, 12ஆம் தேதி என்ன பண்றாங்கன்னா, ஆதித் இன்ஃபார்ம்டு தட் ஸ்ரீஜன் செக் வாஸ் டிஸ்ஆனர். இப்ப இந்த இடத்துல ஒரு 3வது என்ட்ரி பாருங்க. 3வது என்ட்ரி என்ன சொல்றாங்கன்னா, ஆதித் என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீஜனோட செக் வந்து டிசானர் ஆகி போச்சுன்றாங்க. அதாவது ஸ்ரீஜன் கொடுத்த செக்கை நாம வந்து ஆதித்த கொடுத்துருக்கிறோம். ஆதித்த அடுத்து இப்போ பேங்க்ல போறாரு. பேங்க்ல போனா டிசானர் ஆகி போய் சொல்றாங்க. இப்போ டிசானர் ஆகி போச்சுன்னா என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம கொடுத்த பணம் எதுவும் வந்து செல்லாதுன்ற மாதிரி ஆகி போச்சு. அப்போ ஆதித்தை கிரெடிட் பண்ணி ஆகணுமா? அவர் ஏற்கனவே டெபிட் பண்ணியிருக்கோம், கிரெடிட் பண்ணி ஆகணுமா? கிரெடிட் பண்ணுவோம். பை போட்டு இங்க 6200. ஓகேவா? இது டேட் வந்து 12. ஓகேவா? இங்க என்ன போறது பார்ப்போம். இப்போ பை போட்டோம், ஆதித் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணிட்டோம். அது வந்து ஆதித் கிரெடிட்டட். பட் என்ன பை போடணும்னா, இந்த செக்கை யார் கொடுத்தது? ஸ்ரீஜன் கொடுத்தாரு. ஸ்ரீஜனுக்கு கிரெடிட் பண்ணி வச்சிருக்கிறோமா? ஸ்ரீஜன் கிரெடிட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து இதை ரிவர்ஸ் பண்ண கேன்சல் பண்ணி ஆகணுமா இந்த கிரெடிட்டை? அப்போ என்ன வரும்? 2 போட்டு 6200 13ஆம் தேதி தான், இது 12ஆம் தேதி 12 நாள்ல. அப்போ இங்க என்ன போடணும்? இந்த இது வந்து டு ஆதித் டு பை. அப்ப இங்க வந்து நம்ம வந்து பை ஸ்ரீஜன். அதாவது இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கோம்னாக்கா, 12ஆம் தேதியில ஸ்ரீஜன் செக் கேன்சல் ஆனதால ஸ்ரீஜனை டெபிட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸ்ரீஜனை டெபிட் பண்ணிடுறோம். ஸ்ரீஜன் இது வந்து ஆதித்துக்கு வந்து ஏற்கனவே டெபிட் பண்ணதுனால அவர் கேன்சல் பண்றதுனால அவர் கிரெடிட் பண்ணிடுறோம். ஓகேவா? இது வந்து கேஷ் புக்ல எந்த என்ட்ரியும் வராது. ஒன்லி மியர் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து ரிவர்ஸ் என்ட்ரி தான் போடுறோம். ஓகே. இப்போ 3 என்ட்ரி போட்டோமா? 4ஆக்கு பாருங்க. நவ் கேஷ் இஸ் ரிசீவ் ஃப்ரம் ஸ்ரீஜன். செக் வந்து கேன்சல் ஆகி போச்சு ஒன்று சொன்ன உடனே ஸ்ரீஜன்ட்ட சொல்றோம். உடனே கேஷ் வந்து ஸ்ரீஜன் கொடுத்துடுறாரு. இப்போ கேஷ் உள்ள வருதா? இந்த டேட்டு போடல அவங்க. இது 13ஆம் தேதி வச்சுக்குவோம். 13 நாளில் வந்து வச்சிருக்கோம். இப்போ 13 நாளில் நமக்கு மறுபடியும் ஸ்ரீஜன் 6500 தரார். ஓகேவா? ரைட்டு. அண்ட் அமௌண்ட் இஸ் பெய்டு டு ஆதித் த்ரூ ஓன் செக். அதாவது ஆதித்துக்கு செக்கா கொடுக்குறாங்க. இந்த பணத்தை கொடுத்தாங்களான்னு சொல்லலை, பட் செக்கு கொடுக்குறாங்க இல்லையா? செக்கு கொடுக்கும்போது நம்ம வந்து இப்போ ஆதித்தை வந்து ஒரு செக்கு தராங்க. இங்கே வந்து 13ஆம் தேதி டு இந்த செக்குன்றதை வந்து நான் கேஷாகவே ட்ரீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ஆக்சுவலாக பேங்க் அக்கௌண்ட் போடணும். பேங்க் அக்கௌண்ட் போட்டுட்டு செக்கு கொடுத்தாங்கனாக்கா இங்கே வந்து பை ஆதித் போட்டுட்டு இங்கே வந்து 6200 போடணும். போட்டோம்னா இங்கே வந்து நெகட்டிவ் பேலன்ஸ், இங்கே பேலன்ஸே இல்லை, பேலன்ஸே இல்லாமல் கொடுத்த மாதிரி வரும். இது தப்பா, நெகட்டிவ் பேலன்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அதனால் இந்த பேங்க் அக்கௌண்ட் விட்டுறேன். இதையும் நான் கேஷாகவே ட்ரீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா?
அப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா டு கேஷ் 6200 இவர் தர வேண்டிய 6200 கொடுத்துட்டோம். இந்த 6200 தான் நம்ம பேங்க்ல போட்டோம்னு வச்சுக்குவோம். அந்த பேங்க்ல இருந்து போட்டதுனால அதுலேயும் செக் எடுத்து தரோம். அப்போ பை ஆதித்து 6200. ஓகேவா? இவ்வளோதான். இப்போ கேஷ் புக்கில் என்னென்ன வந்துடுது? 2 ஸ்ரீஜன் வந்துருக்குது, மறுபடியும் ஸ்ரீஜன் வந்துடுது, பை ஆதித் வந்துடுது, பை ஆதித் வந்துடுது. வேற எதுவுமே வரல. ஓகேவா? ஈஸியாக அதை புரியுது. இப்போ கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு பக்கமும் போட்டிங்கன்னா 12400, இங்கேயும் 12400, இங்கே வந்து பேலன்ஸ் வந்து பை பேலன்ஸ் நில், இங்கே வந்து 2 பேலன்ஸ் பிராட் டவுன் வந்து நில். ஏன்னா வந்து இதில் ஏன் இந்த நில் வந்ததுனாக்கா கேஷ் அக்கௌண்ட்டில் நம்ம ஓப்பனே கிடையாது. வந்த 1500 இவருக்கு கொடுத்துட்டோம், திருப்பி இதாக கேன்சல் ஆகி போச்சு, திருப்பி மறுபடியும் 1500 வந்து அதையும் கொடுத்துட்டோம், முடிஞ்சு போச்சு. வந்து இப்படி வந்த காசை அப்படி கொடுத்துட்டோம், முடிஞ்சு போச்சு. ஸ்ரீஜனை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஸ்ரீஜனில் வந்து ஒரு அக்கௌண்ட் விட்டுரும் பாருங்க. 13 வந்து பணம் வந்தது இல்லை, ஸ்ரீஜன் வந்து இங்கே வந்து ஸ்ரீஜன் கிரெடிட் பண்ணும் இல்லையா, விட்டோம். 13/4 பை கேஷ் 6500 அவர் கொடுத்துருக்காரு இல்லையா, கேஷாக கொடுத்தாரு, இதை போடாமல் விட்டுட்டேன். அப்போ இந்த இதை நீங்கள் போட்டோம், இதை போட்டோம், ஓகே, இதை போடும். இப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து இவர் வந்து 12400, இங்கே 6200. இந்த 6200, ஆனால் இதுல இருந்து ஸ்ரீஜன் நமக்கு 6200 கொடுத்தாரு. அவர் ஏற்கனவே நமக்கு டியூவா இல்லையான்றதெல்லாம் பேலன்ஸ் எல்லாம் சொல்லவே இல்லை. அதனால வந்து இதில் பேலன்ஸ் காட்ட முடியாது, காட்டுற மாதிரி தான் வரும். அப்போ வந்து இங்கே வந்து 2 பேலன்ஸ் 6200 பை பேலன்ஸ் பிராட் டவுன் வந்து 6200 கிரெடிட். ஏன்னா 6200 கொடுத்துருக்காரு இல்லையா, அவர் அக்கௌண்ட்ல 6200 கிரெடிட். ஆதித் அக்கௌண்ட் பாருங்க, ஆதித் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா இது வந்து 12400, இங்கே 12, இங்கே வந்து 12400, இதை போட்டிங்கன்னா பை பேலன்ஸு 6200, இதை போடணும். இங்கே 2 பேலன்ஸு 6200. இப்போ பாருங்க, இந்த கணக்கெல்லாம் விட்டுடுங்க, வேற எந்த கணக்கு தேவையில்லை, சிம்பிளாக சொல்கிறோம் பாருங்க. கேஷ் 6200 வந்தது, அதை கொடுத்தோம், அவர் செல்லாதுன்ட்டாரு, திருப்பி ரிவர்ஸ் என்ட்ரி போட்டோம், கேன்சல் பண்ணிட்டோம், கேஷ் இப்போ பேர் முடிஞ்சு போச்சு. ஸ்ரீஜன் வந்து நமக்கு வந்து 6500 கொடுத்தாரு, அப்போ கிரெடிட் பண்ணிருக்குமா, இன்னொரு கேன்சல் ஆகலாம் விட்டுடுங்க, கேன்சல் ஆச்சு, திருப்பி பணம் கொடுத்தாருலாம் ஓகே. 6500 கொடுத்துருக்காரா, அப்போ அவர் அக்கௌண்ட் கிரெடிட் 6500 கிரெடிட் இருக்குமா, கிரெடிட் இருக்குது 6200, ரைட்டு. நம்ம வந்து அஜித்துக்கு வந்து 6200 வந்து கடன் இது பணம் கொடுத்துருக்கோமா, அப்போ டெபிட் பண்ணிருக்கோமா, இங்கே டெபிட் பேலன்ஸ் 6200, ஓகே, கணக்கு முடிஞ்சா. கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஸ்ரீஜன் அக்கௌண்ட் வரும், இதுவும் ஸ்ரீஜன் அக்கௌண்ட் வரும், இதுவும் ஸ்ரீஜன் வரும், இதுவும் அது ஆதித் அக்கௌண்ட், இது ஆதித் வரும். ஓகேவா? கேஷ் புக் புரியுதுங்களா இந்த இடம்? இதுதான் கேஷ் புக். ஸ்ரீஜன் அக்கௌண்ட் ரெண்டு பக்கம் ஸ்ரீஜன் அக்கௌண்ட் வரும், இந்த பக்கம் ரெண்டு பக்கம் ஆதித் அக்கௌண்ட் வரும். சரி, இதுக்கு எப்படி ஜேர்னல் வரும்னு கேட்குறீங்களா? பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக போட்டுக்க மாதிரி ஜேர்னல். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஸ்ரீஜன் அக்கௌண்ட். ஓகே, பணம் உள்ள வந்ததா, பீயிங் செக் ரிசீவ்ட் ஃப்ரம் ஸ்ரீஜன். ஓகே, ஆதித் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். இந்த செக்கை அவருக்கு கொடுக்குறோமா, அதாவது இவன்ட்டேருந்து வாங்கின ஸ்ரீஜன்ட்டேருந்து வாங்கின செக்கை டைரெக்டாக வந்து அது ஆதித் தரோமா, அப்போ ஆதித் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் போட்டுட்டோம். ஓகே, இப்போ வந்து ஸ்ரீஜனோட செக் டிஸ்ஆனர் ஆகி போச்சா, டிஸ்ஆனர் ஆனதால ரிட்டர்ன் ஆகி போச்சா, இப்போ ஸ்ரீஜன் டெபிட் பண்ணுறோம், ஆதித்தை கிரெடிட் பண்ணுறோம். ஏன்னா ஆதித்தை ஏற்கனவே டெபிட் பண்ணி வச்சிருந்தோம், இப்போ கிரெடிட் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, கேஷ் அக்கௌண்ட். இப்போ ஸ்ரீஜன் பணம் கொடுக்குறாரா, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஸ்ரீஜன் அக்கௌண்ட் 6500. இந்த இதான் நம்ம ஆதித் தரோம், ஆதித் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் போகிறது பதில் நீங்கள் வந்து செக்காக கொடுத்தாருனால பேங்க் அக்கௌண்ட் போடலாம். நம்மகிட்ட பேங்க்ல இங்கே பேலன்ஸ் இருக்குதா இல்லைன்னு தெரியாமல் நெகட்டிவ் பேலன்ஸ் வரக்கூடாதுனால கேஷ் அக்கௌண்ட் போட்டுக்கிறேன். இஃப் யூ வில்லிங் நீங்கள் வந்து அது பேங்க் அக்கௌண்ட் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? பேங்க் அக்கௌண்ட் போட்டிங்கன்னா இந்த ஃப்ரண்ட்ல வந்து இது கொஞ்சம் மாறும். இந்த இடத்துல இல்லைங்களா, இந்த 6200 பை ஆதித், சாரி ஆதித், இது இங்கே வராது, இதுக்கு பதிலில் வந்து இங்கே பேங்க் அக்கௌண்ட் ஒன்று வரும், போட்டுட்டு பை ஆதித் போட்டுட்டு 6500 இங்கே வந்திருக்கும். நம்ம இங்கே ஓப்பனிங் பேலன்ஸே இல்லாமல் இந்த 6500 கொடுக்க முடியாதுன்றனால நான் இதை கேஷாகவே ட்ரீட் பண்ணி போட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? சப்போஸ் பேங்க் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, பேங்க் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பேங்க் பேலன்ஸை போட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாம். இது இல்லைன்னாலும் இந்த பக்கம் வருது. அதாவது இந்த லாஸ்ட்டாக கொடுத்த ஓன் செக்கை வந்து 6500 பேங்க்னு எடுத்துக்கணும்னா இந்த 6500 வராது, இங்கே என்ட்ரி வராது. இது இல்லை நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல அதையும் நம்ம வந்து கேஷாகவே எடுத்துக்கணும்னா இங்கே ஆதித் போட்டு இங்கே வரும். ஓகேங்களா? புரியுதா இது? ரைட், ஓகே. என்ன கணக்கு புரிஞ்சுதுங்களா? டவுட் கிளியர் ஆகி போச்சா?
ரைட், ஓகே. இந்த மாதிரி டவுட் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு வந்து maulayan@gmail.com சொல்லலாம். இல்லை கமெண்ட் பாக்ஸில் கூட உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லலாம். என்ன டவுட் இருக்கோ சொல்லிக்கலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு விளக்கம் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக சொல்லுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் சொல்கிற விளக்கத்தில் ஏதாவது உங்களுக்கு மறுபடியும் ஒரு விளக்கம் தேவைப்பட்டதுன்னா, எக்ஸ்பிளனேஷன் தேவைப்பட்டதுன்னா அதையும் நீங்கள் தயங்கமாக சொல்லலாம். சப்போஸ் நான் சொன்னதில் தவறு எதாவது இருந்தால் கூட அதையும் நீங்கள் சுட்டி காட்டலாம். வழக்கம் போல் இந்த கொஷின் ஆன்சரை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கேள்வியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.